Yeah, good morning viewers. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போறோம். ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ், டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் ஜாவா. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மெயினா வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு திங். ஸோ எல்லா ப்ரோக்ராமுமே டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் C++, ஜாவா and C#.net எல்லாத்துலயுமே வந்துட்டு data types and variablesன்றது mandatory because ஒரு values ஹோல்ட் பண்ணி வைக்கிற ஒரு work தான் வந்துட்டு variable ஓட main work. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி data typeங்கிறது something to allocate, ஒரு memory allocate பண்றது தான் data type ஓட work. To allocate the memory for the particular variable, that's called as a data type. So int, float, double, string. Stringங்கிறது இந்த இடத்துல predefined class. Javaல stringங்கிறது predefined class. So int, float, double, these are all the data types. So இப்போ நீங்க integer type கொடுத்தீங்கன்னா int, float type கொடுத்தோம்னா float, double type கொடுத்தோம்னா double. So these are all the data types. Okay? So அதே மாதிரி variablesங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா to holding some values. values hold பண்றதுக்கு தான் variables மெயினா யூஸ் ஆகுற ரீசன் values hold பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? so values hold பண்றதுக்குனா because of I can give some values. so இப்போ நான் என்ன பண்றேன், int product id அப்படின்னு கொடுத்து 200 அப்படின்னு கொடுத்து, அப்ப 200 is a value. so அந்த variable hold பண்ணிருக்கு. so என்ன type is an integer type. the integer typeங்கிறது memoryல allocated. okay, so these are all the variables and data types. so based எல்லா லாங்குவேஜ்லயுமே data types variableங்கிறது mandatoryயா இருக்கும். அது இருந்தாதான் ப்ரோக்ராமிங்க நம்ம ஒர்க்கே பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஜாவால டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள், குளோபல் ஆர் கிளாஸ் ஆர் இன்ஸ்டன்ட் வேரியபிள் அண்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா லோக்கல் அண்ட் குளோபல் வேரியபிள் என்னன்னு பார்க்க போறோம். and then என்ன பார்க்க போறோம்னா என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது இன்னைக்கு செக்ஷன்ஸ் இதை நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்ப்போம்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஸ்கேனர் கிளாஸஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி ரன் டைம்ல இன்புட் கெட் பண்றது அதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்ன, ரிலேஷன் ஆப்ரேட்டர் இது எல்லாமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லோக்கல் வேரியபிள், குளோபல் ஆர் கிளாஸ் ஆர் இன்ஸ்டன்ட் வேரியபிள். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பண்ண போறோம். just I create file new java project. so இந்த மாதிரி தான் நம்ம create பண்ணுவோம். file new java project. I can give the local variable example or else you can give variable example. நான் location change பண்றேன் because so a lot of programs are there. நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அதனால ஒர்க் ஸ்பேஸை சேஞ்ச் பண்றேன். ஸோ ஒர்க் ஸ்பேஸ் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்த்துக்கோங்க. எந்த டிரைவோ அந்த டிரைவ் அண்ட் தென் ஒர்க் ஸ்பேஸ். where is my yeah, so இதுல யூடியூப்ல ஜாவா ப்ரோக்ராம் and a workspace இங்க நான் கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? so just click on next, click on finish. so இப்போ ஆட்டோமேட்டிக்கா என் டேட்டாஸ் எல்லாமே அதுல தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? so இப்போ நான் என்னோட டேட்டா வேற ஒரு இதுல நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேவா? so ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ அதனால கன்ஃபியூஷன் ஆகும். நேம்ஸ் நம்ம அந்த ப்ராஜெக்ட்ஸ் நேம் கொடுத்தோம்னா ஆல்ரெடி நிறைய நேம்ஸ் இருக்கனால கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ ஐ கேன் டூ சம் செப்பரேட் ஃபோல்டர். இன் தட் ஃபோல்டர் ஐ கேன் டூ ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, ஸோ அதில் நான் எல்லாமே கொடுக்குறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக், ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், கிளாஸ் ஃபைல் கொடுப்போம். ஸோ கிளாஸ் ஃபைல் ஸோ டெமோன்னு கொடுத்தாச்சு. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் டெக் பண்ணியாச்சு, ஃபினிஷ். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு சிம்பிள் ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ வேரியபிள் எக்ஸாம்பிள்ல src-குள்ள demo.javaங்கிற ஒரு கிளாஸ் ஃபைல், சிம்பிள் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா oops கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் டேட்டா எழுத போறோம்.
ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி எழுதலாம் இருந்தா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் செப்பரேட் பண்ணிருங்க. அடுத்து என்ன பண்ண போறோம், மெயின் கிளாஸை செப்பரேட் பண்ண போறோம். ஓகேவா, மெயின் கிளாஸை செப்பரேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், void I can give the method name is get1. get1ங்கிறது method name and then void get2ங்கிறது another method name. ஓகே, ரெண்டு மெத்தட் நேம் கொடுத்தாச்சு. g1ங்கிறது ஒரு மெத்தட் நேம், g2ங்கிறது another method name. ஸோ இப்போ நான் ஒரு வேரியபிளை int product id equal to 300 கொடுக்கிறேன். is an global or class or instant variable சொல்லுவோம். class variable or instant variable or global variable சொல்லலாம். அதே நான் ஒரு ஃபங்க்ஷன் குள்ள கொடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ sal equal to 2000 அப்படின்னு கொடுக்கிறேன். is a local variable. ஓகே, அப்ப இந்த வேரியபிள், இந்த சாலரிங்கிற வேரியபிள் ஒன்லி இந்த g1ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேவா, இப்ப பார்ப்போம். ஸோ ஏன்னா இதோட ஸ்கோப் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். லோக்கல் வேரியபிளோட ஸ்கோப் வந்து ஃபங்க்ஷன்ஸ்குள்ள மட்டும்தான் இருக்கும். அதே குளோபல் ஆர் கிளாஸ் ஆர் இன்ஸ்டன்ட் வேரியபிளோட ஸ்கோப் வந்துட்டு எல்லாத்துலயுமே இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், I can display the data. So data display பண்றேன். system dot out dot println. So display the data variables so slash n variables plus என்னோட data என்ன PID, இதுவும் print ஆகும் because it's a global variable, and then plus sal print ஆகும் because it's a local variable. so அதே நான் என்ன பண்றேன், next functionல system dot println எதுக்கு யூஸ் ஆகுது ஜாவால, to display the data into the console. ஒரு கன்சோல்ல டேட்டாவை டிஸ்ப்ளே பண்றதா system dot out dot println யூஸ் ஆகுது. so and then variable 2 is a variable 1. so plus இப்ப sal யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா எரர் வரும். என்ன எரர் வருது, sal cannot be resolved to the variable. இது என்னால சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு வருது. சோ அப்ப என்னால salங்கிறது கொடுக்க முடியாது. நான் என்ன கொடுக்கலாம், PID மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா, சோ இதுதான் ஸ்கோப், வேரியபிளோட ஸ்கோப். is a class or instant variable, is a local variable. local variableனா only இதுலதான் ஸ்கோப் இருக்கும். g1ங்கிற ஃபங்க்ஷன்ல மட்டும்தான் ஸ்கோப் இருக்கும். ஓகேங்களா, சோ இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ எந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எனக்கு தேவை, டெமோங்கிற கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் g1 and g2 தான் தேவை. அப்ப அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், மெயின் ஃபங்க்ஷன்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். சோ டெமோ g1 equal to new demo1 of demo of. so அப்ப g1 dot என்னோட நேம் என்ன, ஃபங்க்ஷன் நேம் is called as g1 or else இங்க வந்து வெறும் g ன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆனா வெறும் g. ஓகே, சோ அடுத்து g dot g2ங்கிற ஃபங்க்ஷன். சோ ஆட்டோமேட்டிக்கா வேரியபிள் கிரியேட். ஜஸ்ட் ப்ராஜெக்ட் ரைட் கிளிக், run as java applications. so automatically என்ன சொல்லுது, the java virtual machine launcher, what is the problem, so என்ன problem, major minor version, what is the problem, so major minor version problem வருது. yeah viewers, so என்ன எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் ப்ராப்ளம் வந்துச்சு. ஏன்னா நான் ஒர்க் ஸ்பேசஸ், அதாவது என்னோட ஃபோல்டர்ஸை சேஞ்ச் பண்ணனேன். just right click, இந்த மாதிரி errors வந்துச்சுன்னா just right click properties. so இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, முதல்ல எனக்கு வந்து GRE 1.7 இருந்துச்சு. ஓகேங்களா, GRE 1.7 எனக்கு இருந்துச்சு. so இப்போ அந்த வெர்ஷன்ஸை நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். எப்படி சேஞ்ச் பண்ணேன், ஜஸ்ட் எடிட்ல போயிட்டு ஆக்சுவலா எனக்கு GRE 7 இருந்துச்சு, அது என்னோட வெர்ஷன் 1.7க்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணி just finish, click finish பண்ணேன். just now right click, run the file, java applications, automatically end data run ஆகுது பாருங்க. so என்ன ரன் ஆகுது, 300 and 2000 ரெண்டுமே டிஸ்ப்ளே ஆகுது. அதுவே வேரியபிள் 300 டிஸ்ப்ளே ஆகுது. so என்ன நம்ம இங்க 1 2 போட்டிருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஓகேங்களா, so இப்படி கொடுங்க, differentiate தெரியும் உங்களுக்கு. so right click, okay,
ஸோ நம்ம கொடுக்குற டேட்டா டிஸ்பிளே. ஸோ இதுதான் லோக்கல் வேரியபிளோட ஸ்கோப் அண்ட் குளோபல் வேரியபிளோட ஸ்கோப். ஓகேங்களா? ஸோ என்னோட சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. ஸோ டெய்லியுமே நான் என்ன அப்டேட்ஸ் கொடுக்குறேனோ, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜாவா அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு என்னோட சேனல்ஸ்ல அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் டு வாட்சிங் மை வீடியோஸ்.